தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை. புதுச்சேரியில் இரவில் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். சென்னையின் பல்வேறு இடங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. மதுரையில் 1 மணி நேர மழைக்கே வெள்ளக்காடாக மாறிய சாலைகள். முக்கிய சாலைகள், சுரங்க பாதைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. குமரி, நீலகிரி, திண்டுக்கல் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கர்நாடக அணைகளில் நீர் திறப்பு அதிகரிப்பால் ஒகேனக்கலில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு. பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தோல் கழிவு நீரால் நுரை பொங்கி ஓடும் பாலாறு. மழையை சாதகமாக பயன்படுத்தி திறந்துவிடும் ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கும்பகோணத்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட பழங்கால பெருமாள் சிலை மீட்பு. கடத்தல் கும்பலை சேர்ந்த 7 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. சேலம் அரசு மருத்துவமனையில் குழந்தையை கடத்திச் சென்ற பெண் கைது. சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் நடவடிக்கை. ஒருநாள் பயணமாக தென்கிழக்கு ஆசிய நாடான திமோர் லெஸ்தேவுக்கு சென்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அரசு மரியாதையுடன் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு. வக்ஃப் வாரிய சட்ட மசோதா குறித்து ஆராய நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைப்பு. ராசா, எம் அப்துல்லா என திமுக எம்பிக்கள் உட்பட 31 பேரின் கூட்டு அறிக்கை அடுத்த கூட்டத்தொடரில் தாக்கல். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடுக்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நிவாரணப் பணிகளை ஆராய்ந்து பாதிக்கப்பட்டோரை சந்திக்கவும் திட்டம் என தகவல். ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. தேர்தல் தொடர்பாக காஷ்மீரில் ஆய்வு மேற்கொண்டுள்ள தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டம். கனமழையால் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சாலைகளில் வெள்ளம். தொடர் மழையால் டெல்லி, நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல். ஹரியானா பள்ளிகளில் மாணவர்கள் காலை வணக்கத்திற்கு பதிலாக ஜெய்ஹிந்த் சொல்வது கட்டாயம். சுதந்திர தினமான ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என ஹரியானா அரசு அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பெண்களை குறிவைத்து கொலை செய்த சீரியல் கில்லர் கைது. 7 மாதங்களில் 9 பெண்களை கொலை செய்தது விசாரணையில் அம்பலம்.
மணிப்பூரில் இரு ஆயுத குழுக்களுக்கு இடையே பயங்கர மோதல். இருதரப்பினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்ததால் பதற்றம். மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், கோவாவில் சரக்கு ரயில்கள் விபத்து. நேற்று ஒரே நாளில் 3 இடங்களில் ரயில்கள் விபத்தில் சிக்கியதால் பரபரப்பு. பிரேசிலில் 62 பயணிகளுடன் சென்ற விமானம் தரையில் விழுந்து விபத்து. கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் விழுந்து வெடித்து சிதறும் காட்சி. குடியிருப்பு பகுதியில் விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடக்கும் காட்சி. விபத்துக்கான காரணம் குறித்து பிரேசில் அரசு தீவிர விசாரணை. வங்கதேச சிறைகளில் இருந்து 1200 கைதிகள் தப்பியோட்டம். இந்திய எல்லைக்குள் நுழைய வாய்ப்பிருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை. வங்கதேச எல்லையை கண்காணிக்க 5 பேர் கொண்ட உயர்நிலை குழு அமைப்பு. எல்லையில் வங்கதேச மக்கள் கூடியுள்ள நிலையில் 24 மணி நேரமும் கண்காணிப்பு தீவிரம். ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் வெள்ளிப் பதக்கம் கோரி இந்தியாவின் வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கு. நாளை ஒலிம்பிக் போட்டிகள் முடிவதற்குள் தீர்ப்பு வழங்கப்படும் என சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றம் அறிவிப்பு.